எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும். என் ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். ஜாதி பெருமையை பற்றி பேசுகிறப்ப நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார். என் ஜாதி நான் தான் சார் பெருமையாக சொல்ல முடியும், நான் வேற யார் சொல்லுவாங்க சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஒரு ஜாதி பிள்ளைய பிடிக்குது, என் ஜாதி பொண்ணுதான் நான் கட்ட முடியும். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒரு தோரணை வந்திருக்கும், அது எப்படி வந்தது உங்களுக்கு? என்னென்ன மாதிரியான தோரணைகள்லாம் புதிதாக வந்ததுன்னு ஜாதி பெருமை பேசுகிற போது? எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எங்கடா இருக்குது நெஞ்சு? ஒரு அதை என் ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம், எல்லாமே தெரியும் என் கண்ணில். இன்னொருக்கா சொல்றேன், எல்லாமே தெரியும் என் கண்ணில். இதுல எங்கடா இருக்குது கண்ணு? ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க அப்படிதான், நாங்கள் வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அது மாதிரி ஒரு வீரமாக வாழ்ந்துன்னு வந்துருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நீ பேச பேச பின்னாடி இருக்கிறவங்களாம் சிரிக்கிறான் பாரு. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே, இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். உனக்காக நடந்து காமிக்கிறேன் பாரு. ஒரு கம்பெனில சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு இப்படி பாக்க நடக்கிறது. பட் நம்மள கற்பனை பண்ணிக்கிறதா, அவங்க கற்பனை தான் அது வந்து. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மீசை முறுக்கணும் ஆசை, மீசையே பெரிய அளவுக்கு நான் வளரல, இல்ல மீசை வளர்ந்தா இப்படி இருக்கும், வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் திமிரா இருக்கும். ஆனா மீசை வளரலன்னு ஒரு வருத்தம் இருக்கா? வருத்தம் இருக்கு, ஆனா வருத்தம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். மீசை இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கம்பீரமா இருப்பேன். கம்பீரமா இருப்பியா? யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும், இதை வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. சாதாரணமாக நடக்கிறதுக்கும் ஜாதி பெருமையை பற்றி பேசுகிறப்ப நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஜாதி ஃப்ரெண்டுங்களோட ஒன்றா ஜாலியாக சுற்றுவோம். அப்போ மற்ற ஜாதிகளை பார்க்கும்போது கொஞ்சம் திமிரா, கொஞ்சம் ஸ்டைலா, நம்ம தான் பெருசுங்கிற மாதிரி நடந்துப்போம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஏன் நாங்க தான் பெருசு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது? மன்னர் வம்சத்துல இருந்து வந்தவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தனியா வரும் சார். மன்னர் வம்சமா? ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? இப்ப இங்க யாரெல்லாம் மன்னர் வம்சம்? யாரெல்லாம் மன்னர் வம்சம்? என் சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு வருது. நாங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் நம்ம எங்க ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த ஊர்லயும் அப்படிதான் இருப்போம். ஒரு மாலுக்குள்ள ஒரு பேங்குக்குள்ள எல்லாம் போறீங்க, அங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்போம். தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது. உடனே ஒரு வீடியோ கண்டென்ட் அடிச்சியமா நீ இப்போ? அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும், அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய இனத்துல வந்து பெருமையா பண்ணிருக்காருன்னு அவரை நினைச்சு பெருமைப்படல, அந்த இனத்துல நான் இருக்கேன் நீங்க பெருமைப்படுறீங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதானாங்க. கரெக்டா கட்டுவிட்டா? என் ஜாதி நான் தான் சார் பெருமையா சொல்ல முடியும், நான் வேற யார் சொல்லுவாங்க சொல்லுங்க. அதுல அந்த ஜாதியில பிறந்ததை தவிர நீ என்ன பண்ணிருக்கீங்க பெருமையா பேசுறதுக்கு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அந்த கிளைம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த ஜாதியில நாங்க பிறந்திருக்கோம், வேற என்ன தவிர நீங்க வேற என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ணல. எப்ப பெருமை பேசுவாங்க? சாதிச்சா தானே பெருமை பேசுவாங்க. எதிர்காலத்துல சாதிப்போம், இல்லன்னு நான் சொல்லல, அதுக்கு இப்பயே பேசிக்கிறதானே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என் ஜாதியில இன்னும் சாதிச்சு தானே வந்துன்னு இருக்கிறோம், சாதிச்சுட்டு தான் இருக்கோம். சாதிக்காதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. சாதிச்சோம்னு சொல்றான், என்ன பண்ணுன்னு சொல்ல மாட்டான் ஐயா. உங்க ஜாதியிலே ஒரு கேஸ்டிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பையன், அவர் எப்படி பாப்பீங்க? தலைவலி வந்துடும் சார் பேசி பேசி. அப்படி ஒரு பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பண்ண மாட்டேன். நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். அவங்களுக்கு ரசனையே இல்லாம போயிடுச்சு சார். ஆக்சுவலா எது பேச ஆரம்பிச்சாலும் அடிச்சு எங்க ஜாதி தெரியுமா, எங்க தாத்தா தெரியுமா, எனக்கும் தாத்தா தாண்டா, அவன் ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த தாட் எப்படி வந்துச்சு, நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு? அது சின்ன வயசுல இருந்து என் ரத்தத்துல ஊர்னது. அது ரத்தத்துல எப்படி தன்னால ஊறும்? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. தெரிஞ்சாதானடா சொல்லுவேன். இப்ப எனக்கு ரெண்டு பொண்ணு வந்துச்சு, ரெண்டு பொண்ணுக்குமே இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு வேறவங்க கூட. நான் வருத்தப்படலையே.
அடுத்து வர்றவங்க வந்து கட்டிட்டு போட்டு ஜாதியில தான் இருப்பேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், கட்டினா கட்டுறேன், கட்டாட்டி உங்களுக்கு வேணாம்னு சொல்ல உங்களுக்கு வருத்தமா இல்ல? தாய்மாமன் பொண்ணு தான் ரெண்டுமே. அதுவே வேணான்டுச்சா? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஏன் வேணான்ட்டாங்க? ஜாதிக்குள்ள இருக்கேன், ஜாதின்னு சுத்துறோம் அப்படின்னு சுத்துறீங்க. ஆமா. அப்ப இது பாதிப்பு இல்லையா உங்களுக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு பாதிப்பு தெரியல சார். எனக்கு டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அவரும் ஜாதிக்காரர் தான், தாய்மாமன் தான். இதை பத்தி கவலை இல்லை சார் எனக்கு. எத்தனை தடவை சொல்லுவீங்க அது மாதிரி? இதே ஜாதியை விரும்புற பிள்ளை தேடி வரும். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. உங்களுக்கு வேற ஒரு ஜாதி பிள்ளைய பிடிக்குது, அப்படி போக மாட்டேன் சார். அது ஆசைப்படுது இல்ல, அந்த பிள்ளைக்கு பிடிக்குது. நல்லா இருவா, நல்ல மேன்லியா இருக்கான், மீச சூப்பரா இருக்கு, ஆளை பார்த்தா ஃபேமிலிமா இருக்காங்க, இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க, அப்படி மடிச்சு கட்டுறான், கெத்தா இருக்கான்னு ஆசைப்படுது. நான் மாட்டேன்னு சொல்லி வேண்டாம். அது ஒரு காரணம் வேணும்ல. காரணம் வேண்டாம்னா என் ஜாதி பொண்ணுதான் நான் கட்ட முடியும். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. உன் ஜாதியில தான் குடுக்கறேடா. கொடுக்கும்போது பாத்துக்கிறோன்ட்டு நானு கொடுக்கும்போது நான் கல்யாணம் பண்றேன், இல்லாட்டி இப்படியே இருந்துட்டு போறேன். அப்ப நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். சரின்டா.